அருட்பெரும் ஜோதி வரும் திங்கட்கிழமை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நான் சொல்லக்கூடிய எளிய குபேர பூஜையை உங்கள் இல்லத்தில் செய்யுங்கள். ஆம், அக்ஷய திருதியின் பிரம்ம முகூர்த்த நேரம். இந்த பிரம்மமான மனதை தெளிவுபடுத்தக்கூடிய நேரத்தில் அந்த இடத்துல நீங்கள் போய் குபேரரை நிலைநிறுத்துவதன் மூலமாக செல்வ கடாட்சமான மனநிலை உருவாகும். எந்த மனநிலையோடு நம்ம செயல்படுகின்றோமோ அவர்களுக்கு செல்வ நிலையும் பெருகும். உங்களுக்கு பெருக வேண்டுமென பிரார்த்தித்து இந்த பதிவு செய்கிறேன். குபேரான்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குபேரர் யார்? செல்வத்தின் கடவுள். இந்த மானுடர்களுக்கு செல்வத்தை யார் தராங்கன்னா குபேரர் தான் தராரு. அந்த குபேரரை எந்த வீட்டில் போற்றுகிறார்களோ, வாழ்த்துகிறார்களோ, நன்றி கூறுகிறார்களோ, சரணாகதி அடைகிறார்களோ அந்த குபேரர் அவர்கள் இல்லத்தில் வருவார். குபேர கடாட்சம் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, குபேரர் உங்கள் வீட்டுக்கு வரக்கு முன்னாடியே உங்களை சுற்றி நிறைய நேர்மறையான மனிதர்களை கொடுப்பார்கள், நல்ல குருமார்களை கொடுப்பார்கள், நல்ல தொழில் வாய்ப்பை கொடுப்பார்கள், வேலையில் ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார்கள். பாசிட்டிவாக ஒரு எண்ணங்கள் உருவாக்கிட்டே இருக்கும். சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவீங்க. அப்போனா குபேரர் வர தயாராகிட்டார்னு அர்த்தம். ஸோ அப்படி தயாராக இருக்கக்கூடிய குபேரரை வாருங்கள் என்று வரவேற்க நீங்கள் இந்த அக்ஷய திருதியை பயன்படுத்திக்கங்க. ஏன்னா அன்றைய தினத்தில் செய்யக்கூடிய எல்லாமே மல்டிப்பிளாக ஆகும் அப்படிங்கிறாங்க. அதனால் அன்றைய தினத்தில் பிரம்ம முகூர்த்த நேரமான 4 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே உங்கள் வீட்டில் ஒரு தட்டு நிறைய கல்லுப்பை பரப்பி சென்டரில் ஒரு நெய்யகல் விளக்கு ஏற்றி மஞ்சக்கலர் லட்டு அல்லது பூந்தியை பிரசாதமாக வச்சுட்டு ஒரு அழகான ஒரு தீபம், அந்த தீபத்தை ஒரு வெற்றிலைக்கு மேலே நீங்கள் ஒரு தீபத்தை ஏற்றி அதற்கு முன்னாடி ஒரு வெத்தலை, அதுக்கு மேலே ஒரு எலுமிச்சம்பழம் வச்சுட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை குபேரருக்கு சமர்ப்பணம் பண்ணுறேன்னு வேண்டிட்டு ஓம் ஸ்ரீம் குபேராய நம 51 முறை, ஓம் எச்சாய குபேராய வைஷ்ணவனாய தனதான்யாதிபதையே தனதான்ய சமிருத்தி மீதேகிமே தாபய நமக. இந்த குபேர மந்திரத்தையும் 51 முறை சொல்லிட்டு குபேரர் துதி வளம் யாவும் தந்திடுவாய் வைஷ்ணவனே போற்றி, தனம் தந்து காத்திடுவாய் தனபதியே போற்றி, குறைவில்லா வாழ்வழிப்பாய் குபேரனே போற்றி, சங்கநிதி பதுமநிதி சார்ந்து நிற்பாய் போற்றி, மங்களங்கள் தந்து எம்மை மகிழ்விப்பாய் போற்றி, உறைந்திடுவாய் நீ இங்கே உத்தமனே போற்றி, பொங்குடும் நலமையாவும் உன்னொருளே போற்றி போற்றி குபேரா போற்றி போற்றின்னு வேண்டிட்டு கற்பூர ஆரத்தி காமிச்சிட்டு ஓம் கும் கும் குபேராய நம, ஓம் கும் கும் குபேராய நம அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி உங்கள் வீடு முழுவதும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சாம்பிராணியை போட்டுட்டு வடக்கு திசையில் அந்த இனிப்பை கொஞ்சம் தூக்கி போட்டுட்டு ஏதோ ஒரு பச்சை கலர் பயிரை வீட்டில் எடுத்து அதையும் வடக்கு திசையில் தூவி விட்டுட்டு காலையிலேயே குபேரரை கொண்டாடுங்கள். இதை அக்ஷய திருதி என்று செஞ்சுட்டு அதற்கப்புறம் தங்கமோ வெள்ளியோ மஞ்சளோ உப்போ வாங்குங்க. இல்லை தங்கம் தான் வாங்கணும், ஆனால் 100 ரூபாய்க்கு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட அக்ஷயம் டிவைன் சென்டர் தொடர்பு கொள்ளுங்க. அக்ஷயம் ஜுவல்லரியோட ஆப் அனுப்பி விடுவாங்க. அதில் நீங்கள் போய் 100 ரூபாய்க்கும் கூட தங்கத்தை ஆன்லைனில் வாங்க முடியும். 100 ரூபாய்க்கு தங்கத்தை வாங்கி ஒரு கட்டத்தில் நீங்கள் எத்தனை தொகை வாங்கியிருக்கீங்களோ அந்த நேரத்தில் உங்களுக்கு தங்கம் வாங்கி கொள்ள முடியும் ஆபரணமாகவே. இதை பற்றி மேலும் விவரங்கள் தெரிந்து கொள்ள தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். அக்ஷய திருதியை அன்று வரும் திங்கட்கிழமை சிறப்பு சோடசலட்சுமி குபேர பூஜையை கோயம்புத்தூரில் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். வாய்ப்பு இருக்கக்கூடிய அனைவருமே கோயம்புத்தூர் வாங்க, பூஜையில் கலந்துக்கங்க. பூஜையில் சங்கல்பம் செய்கிறவங்களுக்கு தன ஆகர்ஷண சங்கல்ப பைய பூஜையில் வைத்து எனர்ஜைஸ்டு பண்ணிவிட்டு அனுப்புகிறோம். உங்கள் பேரையும் பதிவு செய்ய தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். ஏப்ரல் 21 சிறப்பு வாட்ஸ்அப் பயிற்சி தொடங்குது. மணி ஆகர்ஷண சிஜில் பயிற்சி வகுப்பு. இதை பற்றி விவரங்கள் தெரிந்து கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். ஏப்ரல் 26 நான் பெங்களூர் வரேன். பெங்களூர் நண்பர்கள் என்னை சந்திக்க பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மே 1 - 10 மலேசியாவில் சந்திப்போம். மலேசியாவில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். என்னை சந்திக்கலாம், பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ளலாம், சிறப்பு பூஜைகளை செய்து கொள்ளலாம். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி.